சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. அவரோட நடிப்பில் கடைசியாக வெளியாகிருந்த திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறலை. அதனால் ரொம்பவே அப்செட்டில் இருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்படி தான் அண்ணாத்த தர்பார் போன்ற தோல்வி படங்கள் அடுத்து ஜெயிலர் படத்தை நெல்சனை வச்சு எடுத்திருந்தார். அப்போவே பார்த்திங்கன்னா நெல்சனை நம்பி இந்த படத்தை கொடுக்கலாமா என்கின்ற கட்டாயத்தில் இருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் நெல்சன் தான் கரெக்டான ஆள் என தன்னுடைய ஐடியாவை பேன் இந்தியன் ஐடியாவை உள்ளே கொண்டு வந்து ஜெயிலர் படத்தை பிரம்மாண்ட வெற்றியாக மாற்றியிருந்தார். அதைத் தொடர்ந்து வேட்டையன், மேலும் பார்த்திங்கன்னா கூலி என்ற படத்தில் நடித்தார். 2 படமுமே அவருக்கு சரியாக கை கொடுக்கல. மேலும் இப்போ ஜெயிலர் 2 படத்திலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு. செப்டம்பர் மாதம் ஜெயிலர் 2 படம் வெளியாகும் என சொல்லப்படுது. அதுக்கான டப்பிங் ஒர்க்ஸும் தற்போது போய்கொண்டிருக்கு. மேலும் ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட்டும் இப்போ வெளியாகிருக்கு. காவாலா பாட்டு போலவே இந்த பாட்டு இருக்கும் என ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த அஃபிஷியல் அப்டேட்டுமே கொடுக்காம வராங்க. பொங்கலுக்கு இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் இருக்குமா, இல்லை தமிழ் புத்தாண்டுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிளை ரிலீஸ் பண்ணுவாங்க என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சில பல தவிர்க்க முடியாத காரணங்களால் ஃபஸ்ட்டு சிங்கிள் தள்ளி போயிருக்கு. தொடர்ந்து இந்த படத்துடைய லாஸ்ட்டு போர்ஷனை ஷூட் பண்ணிட்டு வராங்களாம். அந்த போர்ஷனில் மிக பெரும் 15 நிமிட கேமியோ காட்சியை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பாலையாவை கேட்டாங்க, அப்புறம் ஷாருக் கானை கேட்டாங்க, பவன் கல்யாணை கேட்டாங்க. இப்போ ரித்திக் ரோஷன் நடிக்கிறதா ஒரு தகவல் போய்கொண்டிருக்கு. தொடர்ந்து ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மிக பெரும் பிரபலங்கள் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சுட்டு வரதா சொல்லப்படுது. நெல்சன் எல்லாருக்கான ஸ்பேஸையும் கரெக்டாக பயன்படுத்தி இருப்பாரா என்பது ஒரு சந்தேகம்தான். எப்படி இருந்தாலும் தமிழ் சினிமாவில் 1000 கோடியை ரஜினி தான் தட்டி தூக்கணும் என சொல்லப்படுது. தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை அடுத்த மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். காரணம், படத்துடைய ப்ரொமோஷன்கள் அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதனால் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை முதல்ல விடுவாங்க என சொல்லப்படுது. ரஜினி ரசிகர்களுமே மிக பெரும் வெயிட்டிங்கில் இந்த ஜெயிலர் 2 படத்துக்காக இருக்காங்க. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் ரஜினி நடிக்க போகிறாரு. மேலும் இயக்குனர் தேர்வில் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்காரு ரஜினி. காரணம், தொடர்ந்து கூலி படத்துடைய தோல்வி தான் என சொல்லப்படுது. மேலும் துரந்தர் படத்துடைய வெற்றி ரஜினிகாந்தை துரந்தர் மாதிரி ஒரு கதையில் நடிக்க தூண்டியிருக்கு. அதனால் எப்படியாச்சும் துரந்தர் மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும் என ரஜினி ஆசைப்படுறாராம். நமக்கும் அந்த மாதிரி ஒரு கதை அமையணும், நம்மளுடைய படமும் கிட்டத்தட்ட 2000 கோடி கலெக்ஷன் பண்ணணும் என ரஜினி தற்போது தீவிரமாக வேலை செஞ்சுட்டு வராரு. அதனால் இனி வரும் ரஜினிகாந்தோட பயணம் வேறு மாதிரி இருக்கும் என சொல்லப்படுது. நீங்கள் ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளாக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பெல் ஐகானை